சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள தனியார் குடியிருப்பில் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த இளைஞருக்கு குடியிருப்புவாசிகள் தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அனில் என்பவர் தனது கைபேசியில் அக்குடியிருப்பைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வைத்திருந்தார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த குடியிருப்புவாசிகள் அனிலுக்கு தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இளைஞர்கள் துணிந்து செயல்படுவது அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் 13 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். கோவில்பட்டி அருகே தெற்கு கோனார் கோட்டை புதூரில் மகேஷ்குமார் என்பவர் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றுள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் மகேஷ்குமார் பிடிபட்டார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மனநலம் பாதித்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். பாடியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 41 வயது கொத்தனார் தனது வீட்டுக்கு அருகில் வசிக்கும் மனநலம் பாதித்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதோடு இது குறித்து யாரிடமும் கூறினால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பெண்களை அச்சமடைய வைத்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் வடமாநில பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் பிடிபட்டனர். அண்ணா நகரில் உள்ள உணவகத்தில் வேலை செய்து வரும் வடமாநில பெண்ணிடம் அதே உணவகத்தில் பணிபுரியும் முகமது மின்னாஸ் அலி என்ற நபர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக உணவக உரிமையாளரிடம் இளம்பெண் புகார் அளித்த நிலையில் முகமது மின்னாஸ் அலியும் அவரது நண்பர் தீபக் குமாரும் சேர்ந்து இளம்பெண்ணை தாக்கி ஆபாசமாக திட்டியுள்ளனர். இதனையடுத்து வடமாநில பெண் அளித்த புகாரின் பேரில் இருவரும் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய விடியா ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.